இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித லியோனி அவியாட் என்கிற ஒரு புனிதையினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் பிரான்ஸ் தேசத்துல 19வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதையாக கருதப்படுகிறார். ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கிறார். மிக இளைய வயதிலேயே தாட்சியிலும் எளிமையிலும் சிறந்து விளங்கிய இந்த புனிதையானவள் அப்பொழுது இருந்த விசிட்டேஷன் சிஸ்டர்ஸ் என்ற அந்த துறவு சபையில சேர்ந்து தன்னையே ஒரு துறவியாக அவர் உருவாக்கி கொள்கிறார். அன்புமிக்கவர்களே, இயல்பிலேயே ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற ஒரு நல்லுள்ளம் கொண்டவளாகத்தான் இந்த புனித லியோனி அவியாட் அவர்களை நம்ம அறிகிறோம். அதனுடைய ஒரு காரணமாகவே தன்னுடைய நண்பர்கள் ஒரு சிலரோடு சேர்ந்து அப்பொழுது இருந்த அந்த ஒரு கால சூழலுக்கு ஏற்றவாறு சமூக பணியை அவர் தொடங்க விரும்புகிறார். காரணம், இவருடைய அந்த ஒரு காலம் என்பது பிரெஞ்சு தேசத்தினுடைய தொழில் புரட்சியினுடைய பின்னால் வந்த ஒரு காலம். பல பெண்களுக்கு வேலை இல்லாத ஒரு நிலை, சமுதாயத்துல அவர்கள் மிகவும் தாழ்வாக பார்க்கப்பட்ட ஒரு நிலை, அல்லது தொழில் புரட்சியின் காரணமாக வறுமையில வாழ்ந்த ஒரு நிலையைத்தான் இவர் பார்க்கிறார். ஆகவே இந்த பெண்களுக்காக இவர் பணியாற்ற விரும்புகிறார். அப்பொழுது இருந்த இவருடைய பங்கு தந்தை அங்கு இருந்த அந்த கிராமத்தில் இருந்த ஏழை எளிய மற்றும் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஒரு ஒரு எளிய இல்லத்தை அவர் தொடங்கி அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை அவர் கொடுத்து கொண்டிருந்தார். அன்புமிக்கவர்களே, அந்த பணியில தன்னை இணைத்துக் கொண்ட புனித லியோனி அவியாட் என்பவர் தன்னுடைய நண்பர்கள் ஒரு சிலரோடு சேர்ந்து இந்த பணிக்கான ஒரு துறவற சபையை ஆரம்பித்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். காங்கிரிகேஷன் ஆஃப் த ஆப்லேட் சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் பிரான்சிஸ் டி சேல்ஸ் என்று சொல்லப்படுகிற புனித பிரான்சிஸ்கு சலேசியாருடைய ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டு அவரையே தங்களுடைய சபையினுடைய பாதுகாவலராக பெண்களுக்கான ஒரு துறவு சபையை இவர்கள் ஆரம்பித்தார்கள். அன்புமிக்கவர்களே, ஒரு சில ஆண்டுகளிலே இந்த துறவு சபையானது ஐரோப்பா முழுவதும் பரவியது என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். மக்கள் பணியில இறைவனுடைய திருமுக தரிசனத்தை பெற்ற இந்த புனித லியோனி அவியாட் முதுமை எய்தி இறைவனடி சேர்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் ஏழைகளுக்கு உதவி செய்கிற, அதுவும் கைம்பெண்களுக்கு பரிவு காட்டுகிற ஒரு நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இவருடைய பரிந்துரையால் இன்னைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகத்துல பாலைவனத்துல இயேசுனுடைய வருகையை ஆயத்தம் செய்த ஒரு குரலொலி புனித திருமுழுக்கு யோவானை பற்றிய நற்செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை அவர் சுட்டி காண்பித்து விட்டு அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்கிற அவர் தாட்சியோடு அறிவித்த அந்த ஒரு நற்செய்தியைத்தான் இன்றைக்கு வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். தற்பெருமைகள் நிறைந்த இந்த ஒரு உலகத்துல, ஆணவம் நிறைந்த ஒரு உலகத்துல, அல்லது போட்டி பொறாமைகள் நிறைந்த ஒரு உலகத்துல இன்றைக்கு கார்ப்பரேட் கலாச்சாரம் என்று சொல்லப்படுகிற எது வேண்டுமானாலும் செய்யலாம் வெற்றி அடைவதற்கு, எது வேண்டுமானாலும் செய்யலாம் பணத்தை நம்ம சம்பாதித்துக் கொள்வதற்கு, அப்படி என்று அடிப்படை ஒழுக்க நெறிகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு உலகத்துலதான் திருமுழுக்கு யோவான் இயேசுவை காண்பித்து அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று தாழ்ச்சியோடு தன்னை பற்றின ஒரு தன்னிலை உணர்ந்தவராய் இயேசுவை அவர் சுட்டி காண்பிக்கிறார். இயேசுவை அவர் உயர்த்தி பேசுகிறார். அன்புமிக்கவர்களே, நாம் யாரோடு இருக்கிறோம், அல்லது யாரை பின்பற்றுகிறோம், அல்லது யாரை சுட்டி காண்பிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மாதிரிகையாக என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சாதாரண மனிதர்கள் தான், பாவம் நிறைந்த இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான், ஊனியல்பின் காரணமாக வலுவற்றவர்களாக தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் யாரை நாம் நம்முடைய உள்ளத்துல வைத்திருக்கிறோம், யாரை நாம் பின்பற்ற விரும்புகிறோம், யாரை நம்முடைய வாழ்வியல் மாதிரியாக சுட்டி காண்பிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது. சமீபத்துல அமெரிக்க தேசத்துல இந்தியாவிலிருந்து இந்த புத்த பிக்குகள் என்று சொல்லப்படுகிற புத்த மதத்தை சேர்ந்த துறவிகள் ஒரு 10-12 பேர் யுஎஸ்ஏ என்று சொல்லப்படுகிற அமெரிக்க கண்டத்துல அவர்கள் அமைதிக்கான ஒரு நடைப்பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நடைப்பயணம் என்பது இப்பொழுது அமெரிக்கா முழுவதுமே அமைதிக்கான ஒரு நடைப்பயணமாக பிரபலம் அடைந்து கொண்டு வருகிறது. அந்த புத்த பிக்குகள் என்று சொல்லப்படுகிற அந்த புத்த துறவிகளை விட அவர்களோடு நடந்து செல்லுகிற ஒரு நாய், அதனுடைய பெயர் ஆலோகா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நாய். அந்த நாயை பற்றி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். த பீஸ் டாக் அப்படி என்று செல்லமாக உலக மக்களால் இன்றைக்கு ஆரவாரத்தோடு வரவேற்கப்படுகிறது இந்த
ஆலக்கா அப்படி என்று சொல்லப்படுகிற அந்த நாய்க்குட்டி. அன்புமிக்கவர்களே, அமைதிக்காக சென்று கொண்டிருக்கிற துறவிகளை விட இந்த அமைதிக்காக அவர்களோடு சென்று கொண்டிருக்கிற இந்த ஆலோக்கா என்ற நாய்க்குட்டி தான் பிரபலம் அடைந்திருக்கிறது. ஒரிஜினலா இதை பற்றி உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் இந்தியாவில் இருந்து தான் அந்த நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள், கல்கட்டாவில் இருந்து. அன்புமிக்கவர்களே, கல்கட்டாவில் தெரு நாய் என்று அழைக்கப்படுகிற வீதிகளில் சுற்றி திரிந்த பல நாய்களில் ஒரு நாய் தான் இந்த ஆலோக்கா என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு நாய்க்குட்டி. இந்த புத்த பிக்குகள், இந்த புத்த குருமார்கள் அமைதிக்கான நடைபயணத்தை தொடங்கிய பொழுது பல தெருநாய்க்கள் இருந்தாலும் இந்த ஆலக்கா என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு நாய்க்குட்டி அவர்களை பின்தொடர்ந்து செல்கிறது. இப்படியாக 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அல்ல, இன்றைக்கு உலகம் முழுவதும் 2500 கிலோமீட்டருக்கு மேலாக அந்த புத்த பிக்குகளோடு இந்த ஆலோக்கா என்று சொல்லப்படுகிற நாய்க்குட்டியும் அமைதிக்கான அந்த நடைபயணத்துல அது பங்கெடுத்துக் கொண்டு வருகிறது. தெரு நாய் என்று அழைக்கப்பட்ட அந்த ஆலோக்கா இன்றைக்கு உலக அமைதியினுடைய ஒரு அடையாளமாக இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. ஆயிரம் மக்கள் அந்த ஆலோக்காவை வரவேற்கிறார்கள், அதற்கு உணவளிக்கிறார்கள், அதை பராமரித்து இன்னும் நடைபயணம் எழுச்சியோடு அது செல்வதற்காக அதை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, தெரு நாய் என்று மிகவும் கொச்சைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையில் அழைக்கப்பட்ட அந்த ஆலோக்கா இன்றைக்கு அமைதியினுடைய ஒரு நாயாக இன்றைக்கு உலகத்துல வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தினருடைய பார்வையில நம்ம தாழ்வானவர்களாக, பாவப்பட்டவர்களாக, பாவத்துல வாழ்பவர்களாக இருந்தாலும் நாம் யாரோடு சேர்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய தரம் உயருகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு தூய இரத்தத்தால் உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அவரை பின்பற்றி நம்ம அவரோடு செல்லுகிற நேரத்துல நாமும் மனிதர்களுடைய பார்வையிலும் இறைவனுடைய பார்வையிலும் உயர்ந்தவர்களாக கருதப்படுவோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக உணர்த்தி இயேசுவோடு இணைந்து புனிதத்துல வாழ்ந்து கடைசியில நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.